அவுதுபில்லாஹி மினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன மீட்பு போர் 281வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 281வது நாளில் இஸ்ரேலுடைய விரக்தி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நேற்று வான்வழி தாக்குதல் வழியாக கான் யூனிஸுக்கு பக்கத்தில் உள்ள மிவாசி என்ற அகதிகள் முகாமையும் ஷதி என்ற அகதிகள் முகாமையும் தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் கவனிக்கப்பட வேண்டியது என்று என்னவென்றால், இவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து இந்த அவனி முழுவதும் இந்த 2 பகுதிகளும் சேஃபர் சோன், பாதுகாப்பான இடங்கள் என்று அறிவித்தவை. பல இடங்களில் துண்டு பிரசங்கள் போட்டதை நாம் குறிப்பிட்டோம். அந்த துண்டு பிரசங்கங்கள் வழி நீங்கள் இங்கே தங்கினால் உங்களுக்கு பாதுகாப்பு அதிகம், அங்கே அந்த இடங்களை நாங்கள் சேஃப் சோன் என, பாதுகாப்பு மண்டலங்கள் என அறிவித்திருக்கிறோம் என்ற இந்த இடத்தில் குண்டுகளை போட்டு இருக்கிறார்கள். கண்மூடித்தனமான தாக்குதல். அதில் 90 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறார்கள், 300 பேர் காயம்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நேற்று மாலை பத்திரிகைகள் இறந்தவர்களின் எண்ணிக்கையை மிகவும் அதிகமாக சொன்னது. இப்பொழுது அதை 90 என்று சொல்லுகிறார்கள். சிலர் 71 என்றார்கள், சிலர் 90 என்று சொல்லுகிறார்கள். காயம்பட்டவர்கள் 300 பேர். அடுத்து 156 ஜேர்னலிஸ்டுகளை இதுவும் கொலை செய்திருந்தார்கள். நேற்றைய குண்டு வெடிப்பிலும் 3 பேர் அதிகமாக இறந்திருக்கிறார்கள். இதற்கு, இந்த மிகப்பெரிய கூட்டு படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அமெரிக்கா தரமாட்டேன், தாமதப்படுத்துவேன் என்று சொன்ன ஜே-டேம் என்ற ஒரு வகை குண்டுகள். இந்த குண்டுகள் மனித இனத்துக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்று ஐக்கிய நாடுகள் சபையாலும் சர்வதேச ஒப்பந்தங்களிலும் தடை செய்யப்பட்டது. ஆனால் அமெரிக்கா அதை கடைசியில் கொடுத்திருக்கிறது. அதை இஸ்ரேல் நேற்று அந்த அப்பாவிகள் மீது வீசி இருக்கிறது. கொலை செய்யப்பட்டவர்களில் 70% மேற்பட்டவர்கள் பெண்கள், குழந்தைகள். அடுத்து, இந்த குண்டுகளை வீசுவதற்கு பயன்படுத்தப்பட்ட F-16 வகை ஜெட் பாம்பர்ஸ் அதுவும் அமெரிக்காவினுடைய விமானங்கள். ஆக, இந்த குண்டுகளை போட்டவர்கள் தான் இஸ்ரேலியர்களை தவிர, பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் முழுக்க அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள். இதே அமெரிக்காவினுடைய ஜூவிஷ் லீடர் என்று சொல்லக்கூடிய யூத ரிப்ரசன்டேட்டிவ் இன் அமெரிக்கன் செனட், அமெரிக்காவினுடைய மேலவையில் யூதர்களின் பிரதிநிதியாக இருக்கின்ற சாண்டர்ஸ் என்பவர், நமக்கும் இந்த படுகொலையில் பங்கு இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது எனக்கு இஸ்ரேலை நினைத்து பார்க்கும்போது என்று சொல்லியிருக்கிறார். இதில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நேற்று செய்த வேலை மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் நேற்று, அதாவது உலக ஆரோக்கிய கழகம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக ஆரோக்கிய கழகம்தான் வேகமாக இறங்கி சிறு சிறு மருத்துவ உதவிகளை அந்த மக்களுக்கு செய்திருக்கிறது. இதையெல்லாம் செய்துவிட்டு இஸ்ரேல் தன்னுடைய மக்களுக்கு சொன்ன செய்திகள் என்னவென்று சொன்னால், அக்டோபர் 7க்கு மிகவும் காரணமாக இருந்த முகமது டெய்ஃப் என்பவரையும் இன்னும் சில ஹமாஸ் கமாண்டர்களையும், அதாவது ஹமாஸினுடைய முக்கிய தளபதிகளையும் குறிவைத்துத்தான் தாக்கினோம் என்று. முதலிலே கொலை செய்து விட்டோம், டார்கெட் அச்சீவ்டு என்றெல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு காலையில் எங்களுக்கு அதுதான் டார்கெட்டாக இருந்தது என்று. ஆனால் முகமது டெய்ஃப் அங்கிருந்து கொண்டு நகைப்பதையும் அறிக்கை விடுவதையும் மக்கள் காட்டுகிறார்கள். இதை வெளியிட்டுவிட்டு முகமது டெய்ஃப் நன்றாகவே இருக்கிறார், அவர் அங்கேயே இல்லை. அதற்கு பிறகு இவர்கள் டார்கெட் பண்ணி என்ன புண்ணியம், இவர்கள் ஒரு பொய்யை சொல்லுகிறார்கள். ஒரு விரக்தியில் 3 நாட்களாக தொடர்ந்து ஏற்பட்ட விரக்தி, 4 இடங்களில் இருந்து கதற ஓட்டம், துரத்தி அடி போராளிகள் என்ற நிலை நேற்று இஸ்ரேலை உலுக்கி இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த விரக்தியில் எங்கே மக்கள் அதிகமாக இருப்பார்களோ அவர்களை தாக்கி விடுவோம் என்று தாக்கி இருக்கிறார்கள். இதுதான் நடந்தது. இதற்கு மேல் இதை நாம் பெரிதாக சொல்வதற்கோ பீட்டுவதற்கோ எதுவும் இல்லை. ஆக, டெய்ஃப் என்பது, முகமது டெய்ஃப் யார் என்றால்,
இதே போல அகதிகள் முகாமில் அகதிகள் பெற்றோர்களுக்கு பிறந்த ஒருவர் தான். அவர்தான் இந்த அக்டோபர் 7 தாக்குதலுக்கு வெகு மாதங்களுக்கு முன்னாடியே, வெகு நாட்களுக்கு முன்னாடியே அவர் இதில் என்னென்ன வரும் என்பதை மிகப்பெரிய அளவில் கணித்து அந்த அக்டோபர் 7 இஸ்ரேலுடைய எல்லா உளவு நிறுவனங்களையும் பைத்தியக்காரனாக்கி அவர்களை அறவே முட்டாள்களாக்கி அந்த தாக்குதலை நடத்தியவர். இப்பொழுது அந்த தாக்குதலை நடத்திய முகமது டெய்ஃபை குறிவைப்பதற்கு காரணம் என்று குறிவைப்பதுதான் காரணம் என்று பொய் சொல்லுகிறார்கள். அவர் ஏதாவது ஒருத்தனை செத்தவனை காட்டி அந்த அக்டோபர் 7 பிளான் பண்ணவரை நாங்கள் போட்டுட்டோன்னு சொன்னால், இப்போ இஸ்ரேலில் நெத்தன்யாஹுவுக்கு எதிராக கிளந்திருக்கிறது பாருங்க. நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன், கேலண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அல்லது வார் மினிஸ்டர் என்ன சொன்னாரு, நெத்தன்யாஹுவுக்கு அக்டோபர் 7 தடுக்க தவறுவதில் என்ன பங்கு என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். ஏன்னா இவன் கேலண்டுக்கு மேலே பழிய போடான் நெத்தன்யாஹு. அப்போ நெத்தன்யாஹுவுக்கு மேலே பழிய போடான். ஆனால் அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், டோட்டல் ஃபெயிலியர், கேலண்டுக்கும் பங்குண்டு, நெத்தன்யாஹுவுக்கும் பங்குண்டு, இந்த விரக்தி வேறு. அதனால டெய்ஃபு பேரை சொல்லி சமாளிச்சிடலான்னா பல பொய்களில் இது என்று நம்ம நம்புறது இருக்கட்டும். இஸ்ரேல் மக்கள் நம்புகிறார்களா என்றால் இல்லை. நேற்றும் பல லட்சம் பேர் தெருவில் இறங்கி போராடி இருக்கிறார். இப்படி மாசக்கர் அதாவது அவங்க தெளிவாக சொல்லாங்க, கூட்டுப்படுகொலைகள் எங்களுக்கு நிவாரணத்தை தராது. 281 நாளாக இதே கூட்டுப்படுகொலை செய்து கொண்டு இருக்கிறார். நேற்று 70 90ன்னா முந்தின நாள் 29, அதுக்கு முந்தின நாள் 50, இப்படி இது கூட்டுப்படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது. மரணத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற விதம் நேற்று அல் ஜசீராவில் வெளியுள்ள பல இதுகளில் அல்லாஹ் உன்னிடமே எல்லாத்தையும் விட்டு விட்டோம் என்று அந்த சகோதரிகள் கதறுவதையும் காட்டுகிறார்கள். அவர்கள் அந்த இறைவனை படைத்தவனை நம்பி நிற்கிறார்கள். நீ அந்த அப்பாவிகளை கொலை செய்துவிட்டு, பெண்களை கொலை செய்துவிட்டு நீ எங்களை சமாதானப்படுத்தாதே. இப்போ நம்ம இஸ்ரேலை கொஞ்சம் திரும்பி பார்த்தா, இஸ்ரேலுக்கு உள்ளால நேற்று ஹர்ஸ் என்ற பத்திரிகையும் யோதி அகர்நாத்ங்கிற பத்திரிகை நிறைய பேர் இராணுவத்தை விட்டு ஓடுகிறார்கள். அதை விட 2 பத்திரிகை இணைந்து ஒன்று போல செய்தி வெளியிட்டு இருக்கின்றன. எப்படி என்று சொன்னால், இது 2மே ஹீப்ரு மொழி பத்திரிகை, இஸ்ரேலில் அதிகமாக படிக்கப்படுவது. யோதியோத் அகர்நாத்ங்கிற பத்திரிகை தியோடர் கெசல் காலத்தில் இருந்தே இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 2 பத்திரிகையுமே பல இராணுவத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். அதை விட பெரிய அதிர்ச்சி தகவலை ஒன்று தருகின்றன. பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் தற்கொலை பண்ணியிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் நீ அந்த உண்மையை சொல்லவில்லை. இப்பொழுது நீ சுஜயாவில் இருந்து ஓடும் போதும், பெய்த் ஹானூன்ல இருந்து ஓடும் போதும், ஜபாலியாவில் இருந்து ஓடும் போதும், ரஃபாவில் இருந்து ஓடும் போதும், நெட்சாரிம் ஆக்சிஸை திறந்து விட்டு ஓடும் போதும் நடந்த சூசைடுகள், நமது இராணுவத்தினர் நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதை நீ வெளியிடலை. இப்போ இந்த ப்ரெஷர்லாம் யாருக்கு வருது? நெத்தன்யாஹுவுக்கு தலைக்கு மேலே வருது, கேலண்டுக்கு தலைக்கு மேலே வருது. அடுத்தால மருத்துவமனையில் குளிர்ந்திருக்கின்ற மனநல நோயாளியர்கள், பைத்தியங்கள் இனி வாழ முடியாது என்ற நிலையில் நிற்கிற லட்சக்கணக்கானவர்கள். அடுத்தது வியாபார தளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டம். எந்த கப்பலும் போக முடியாது. இலியாட் போர்ட்டு நான் நேற்று சொன்னது போல தன்னுடைய பேங்க்ரப்சி என்று சொல்லக்கூடிய திவால் நிலையை அறிவித்து விட்டது. நேற்று ஈராக் சிரியாவினர் ரெசிஸ்டன்ஸ், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ், இஸ்லாமிய போராளிகள் இந்த கான் யூனிஸில் நடந்த மியாசி மற்றும் ஷாத்தி கேம்பில் நடந்த மாசக்கரை கேள்விப்பட்டவுடன் ஒரு ரகசிய தளத்தை, ரமன் ஏர்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசிய தளத்தை தாக்கி இருக்கிறார்கள். இஸ்ரேல் எதிர்பார்க்கவே இல்லை. அதையும் துவம்சம் பண்ணி இருக்கிறார்கள். ஆக நீ உன்னுடைய நாட்டிலே நடப்பதெல்லாம் உனக்கு விரக்தியை தரலாம். அதுக்காக நீ அப்பாவிகளை கொலை செய்வது உன்னுடைய தோல்வியை மறைக்காது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் எழுதுகின்றன. சீசூட் ஃபிகரை நீ ஒழுங்கா வெளியில கொண்டு வா, எத்தனை பேர் தற்கொலை கொண்டுக்கிட்டாங்கிறத வெளியில கொண்டு வா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அது போயிருக்கிறது. அதனால நீ டைஃபு அவரு கூட உள்ள ஆளு அவன் சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். லாஃபிங் அட் நெத்தன்யாஹுன்னு சொல்லி எல்லா செய்தி சேனல்களும் போடுது. அப்போ நீ அதை சொல்லி உன் மக்களை திருப்திப்படுத்தலாம்னா, உன் தோல்வியை மறைக்கலாம்னா அதுக்கு வழி இல்லை. அந்த மக்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள், தெளிவாக சொல்லுகிறார்கள். நீ இதன் மூலம் கூட்டுப்படுகொலை மூலம் எங்களை மயக்க முடியாது என்று. அடுத்தது நேற்று போட்ட எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 90 கிலோ 900 கிலோ என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு அமெரிக்காவினுடைய
இது அடுத்தது சத்திங்கிறதுல ஒரு பள்ளிவாசலுக்கு உள்ளால் இருந்த 25 பேரை குண்டு போட்டு அழித்திருக்கிறார்கள். இப்போ இதனால ஏற்பட்ட இந்த துயரங்களை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த மரணம் 75 ஆண்டு காலமாக அவர்கள் சந்தித்து கொண்டிருப்பது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அடுத்தது இவர்களுடைய தாக்குதல் வழக்கம் போல் நடந்திருக்கிறது. இப்போ நீ இவ்வளவு கொடூரமாக கொலை செய்கிறால, நேற்று 90 பேரை கொலை செய்திருங்க, 120 அகதிகள் அவங்க கையில் இருக்கிறாங்க, அதுக்கு பிறகு 30 உன்னுடைய இராணுவத்தினர் சரண்டர் இவங்களை கையில் வச்சிருக்காங்க, 150 பேரையும் கொலை செய்து எண்ணிக்கையை கூட காட்டியிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை, செய்ய மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் எந்த இறைவனை நம்பி நிற்கிறார்களோ அந்த இறைவனால் தடை செய்யப்பட்ட விவகாரங்கள் அவையெல்லாம். அதனால நீ இருக்கக்கூடிய அந்த இடங்களையும் அவர்கள் உன்னுடைய நாட்டிலேயும் இந்த மாதிரி பிணங்களை அவங்களால குவிக்க முடியும். ஆனால் அப்பாய்களை கை வைப்பதை இந்த நிலையிலும் அவர்கள் செய்யவில்லை என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல ரஃபா அபூதார் கஃபாரி என்ற ஒரு பள்ளிவாசலுக்கு பின்னால் ஒளிந்திருந்த இராணுவத்தினர் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்க சமூக வலைத்தளங்களில் பார்த்துருக்கலாம், குண்டு வைக்கிறதே மெர்காவா டேங்க்ல நேரடியாக போய் வச்சுட்டு ஓடி போகிறான், துணிஞ்சிட்டு ஓடி போகிறான், அது வெடிக்குது. இந்த அளவுக்கு அவர்கள் நேரடியாக தாக்குகிறார்கள். இதைத்தான் புதிய யுக்தி என்று சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் வெப்னாக் என்ற இஸ்ரேலிய ஊடகம் சொல்லுகிறது, நேற்று 20 பேர் தாக்கப்பட்டார்கள் எங்க இந்த ரஃபா பகுதியில். 20 பேர் ஒரு திடீர் ஆம்புஷ் என்று சொல்லக்கூடிய திடீர் தாக்குதலில், சீக்ரெட் ஆம்புஷ் என்று அதை அந்த வெப்னாக் என்ற பத்திரிகை சொல்ல, அதை மெஹர் நியூஸ் ஏஜென்சி நமக்கு எடுத்து சொல்லுது, சீக்ரெட் ஆம்புஷ் நடந்திருக்கிறது. அதே போல ஒரு ஆம்புஷ் டெல் அல் ஹவா என்று சொல்லக்கூடிய இந்த நெட்சாரிம் ஆக்சிஸுக்கு பக்கத்துலன்னு சொல்றாங்க, அங்க நடந்த ஆம்புஷ். நேற்று அதுல இருந்தா ஓடிட்டான். கடைசியில டெல் அல் ஹவா தான் பெரிய இடம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தான். ஆனா இப்போ அகதிகள் முகாம்ல கையெழுத்த போட்டுக்கிட்டு அங்க கமாண்டர்ஸ் இருந்தான்னு ஒரு பொய்யை சொல்லுகிறார்கள். ஆனா டெல் அல் ஹவால இருந்து ஓடின பிறவும் அங்க கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க போல, நேற்று அதையும் ஆம்புஷ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம கணக்குப்படி பார்த்தா இங்க 91 பேர் இறந்தான்னா அங்கேயும் 90க்கு மேற்பட்டவர்கள் லெபனானுடைய தாக்குதலையும் கணக்கில் எடுத்தா வரும் என வருகிறது. அதனால நீ பிணங்களை குவிக்கன்னா நீ அப்பாய்களை குவிக்கிற, அவங்க போராளிகளைத்தான் ஆயுதம் தாங்கி தங்களை அழிக்க வருபவர்களை தான் அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வெஸ்ட் பேங்க்லையும் ஈக்குவலா நடக்குது சண்டை. அதை நம்ம இந்த காசா ஜபாலியா இதே டெல் அல் ஹவா இதையே நம்ம அதிகமாக போர்க்களமாக நமக்கு காட்டுவதால் நாம் அதையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வெஸ்ட் பேங்க்ல நேற்று துக்காராம் பகுதியில் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கேனோ, ஆனால் கில்கிலா பகுதியில் இரவில் இறங்கி குண்டுகளை போட்டிருக்கேன். இதே தாக்குதலை அங்கேயே நடத்திருக்காங்க. அங்கே எத்தனை பேர் ஷஹீதானாங்க? இந்த இறந்த 90 பேரில் இப்போ காயம்பட்டவர்கள் 300 இருக்கிறாங்க. அதில் சிலர் இறந்தவர்கள் பட்டியலில் வர வாய்ப்பு இருக்கு. இன்னால் இல்லா இன்னாலே ராஜீவன். ஆனால் நேற்று கில்கிலால நடந்த தாக்குதலில் எத்தனை பேர் இறந்தார்கள், அது இந்த பட்டியலில் சேர்க்கப்படுதா என்பது நமக்கு நாம் எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு இது. அடுத்தது அதுக்கு பதிலாக அல் அக்ஸா மார்டர்ஸ் பெட்டாலியன் பலாட்டலா என்ற இடத்தில் இருந்த இஸ்ரேலிய இராணுவ முகாமை தாக்கி அழித்திருக்கிறார்கள். பலர் இறந்திருக்கிறார்கள், மீதி உள்ளவர்கள் ஓடி இருக்கிறார்கள். அடுத்தது அதே போல நிபுலஸ்ல 2 இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு. நிபுலஸ்ல 2 இடத்துலையும் இந்த போராளிகள் குழு திருப்பி தாக்கி இருக்கிறார்கள். நேற்றைய போரில் இங்க யாரெல்லாம் பங்கெடுத்து கொண்டார்களோ, அதாவது ஹமாஸ் உடைய தரப்பில் காசா பகுதியில் நிறைய போராளிகள் குழுக்கள் நேற்று தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றியிருக்கிறார். சாரா அல் குஸ் இவங்க நெட்சாரிம் ஆக்சிஸை ஃபுல்லாக கவனிச்சுட்டு வராங்க. அங்கே இவங்க கொண்டு வந்து வைக்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்று நெட்சாரிம் ஆக்சிஸில் இருந்து நிறைய குண்டுகளை, நிறைய ஆயுதங்களை கைப்பற்றி சென்றிருக்கிறார்கள். அதனாலும் ஒரு விரக்தி இவர்களுக்கு நிறைய ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ அவங்க எங்கெல்லாம் இருந்து ஓடினாங்களோ அங்கே ஹெலிகாப்டர் அங்கே கிடக்க டெட் பாடியை எடுக்க வரல. காரணம் என்ன தெரியுமா? அந்த டெட் பாடிகளுக்கு கூட அவர்கள் கொண்டு போன ஆயுதங்கள் இல்லை. இவங்க உடனே ஓடி அந்த ஆயுதங்களை பிறக்கி சென்று விடுகிறார்கள். ஆக அடுத்தது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலுக்கு வருவோம் என்று சொன்னால், நேற்று காலையில் இஸ்ரேல் ஒரு 6 இடங்களை தாக்கி இருக்கிறது. அதுல 2 பேர் கார்ல போனவங்க இறந்திருக்காங்க. முதல்ல கேஷுவாலிட்டியே இல்லைன்னு, எந்த இழப்பும் இல்லை என்று ஹிஸ்புல்லா தரப்பும் இஸ்ரேலிய தரப்பும் சொன்னது. இன்னைக்கு காலையில
2 பேர் காரில் போனவர்கள் இறந்ததாக ஹிஸ்புல்லாவே அறிவிக்கிறது. அது சாதாரண குடிமக்கள், அங்கேயும் அப்பாவிகள் தான் இவங்களுடைய இலக்கு. ஆனால் நேற்று இங்கே கான்யூனிஸுக்கு பக்கத்திலும் கான்யூனிஸுக்கு பக்கத்தில் நடந்த அந்த படுகொலையில் ஹிஸ்புல்லா ஒரு புதிய ஆயுதத்தை இறக்கி இருக்கிறது, ஷஹீத் 101 ட்ரோன்ஸ். இது நேற்று தாக்குனதில் அவங்க ஒரு 1,00,000 இஸ்ரேலிய படைகளை அப்பர் கலீலில் அந்த பக்கம் இந்த பக்கம் போக விடாம, அதாவது எல்லா பக்கமும் மிசில் வந்து விடும், அவங்க மேலே மட்டும் விழாதுங்கிற மாதிரி வச்சிருந்ததை இப்போ அதை டார்கெட் பண்ணி நேற்று ஒரு 17 பேரை அடித்தாங்க. இந்த ஷஹீது 101 விட்டு நேற்று அடிச்சிருக்காங்க. அதில் 50 பேருக்கு மேற்பட்டவர்கள் மரணித்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். அவங்கள பக்கத்தில் சஃபத் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம். அந்த சஃபத் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு முடியலை. ஏன்னா அதை சுற்றி உள்ள இடங்கள் ஹிஸ்புல்லானுடைய தாக்குதலால் எரிந்து கொண்டு இருக்கிறது. இதை இஸ்ரேலிய ஊடகங்கள் இந்த ஷஹீத் 101 ட்ரோன்ஸை பற்றி என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிடெக்ட் அண்ட் இன்டர்செப்ட். அதில் அவ்வளோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது என்று சொல்லுகின்றன. அதே மாதிரி அவங்க பறக்கும்போது ரொம்ப சைலண்டாக பறக்கும். தாக்குதல் உளுந்து நமக்கு நஷ்டங்கள் வந்த பிறகு, டேமேஜஸ் வந்த பிறகு தான் நம்ம இந்த வகை ட்ரோன் தாக்கி இருக்கிறது என்று அறிய முடிகிறது. இதுக்கு முன்னாடி அபாபில் என்ற ஒரு ட்ரோனை இறக்குனாங்க. அதுவும் இதே கொலைகள் தான் செய்தது. இது அபாபிலை விட ஒரு இம்ப்ரூவ்டு வெர்ஷன். இந்த அபாபிலுங்கிறது நம்ம நாட்டில் இன்டெலிஜென்ஸ் முஸ்லீம்கள் பேரால் உருவாக்கின ஒரு அமைப்புக்கு பேரும் கூட. நீங்கள் அதை போட்டு குழப்பிக்க கூடாது. இது அபாபிலுங்கிறது லெபனானுடைய ஹிஸ்புல்லாவுடைய மிசில்களில் ஒன்று. அடுத்தது, புதிய உத்திகளை கையாளுகிறார்கள், அதனால் நமது இராணுவத்தினர் 1,00,000 பேரை மீட்க முடியாமல் இருக்கிறோம் என்று. இப்போ இந்த 1,00,000 பேர் இராணுவத்தினர் தான், அது அப்பாவி மக்கள் அல்ல. அதில் தாக்கப்படுகிறார். இஸ்ரேலி மீடியா ஒரு 6 + ஒரு 12 18 பேரை தான் இறந்ததாக இதுவரைக்கும் அறிவித்துள்ளது. காயம்பட்டவர்கள்னு யாரையுமே சொல்லலை. சாதாரணமாக இறந்தவர்களே காயம்பட்டவர்கள் தான் சொல்லுவாங்க. இப்போ இவங்களுடைய மீட்பு குழுவுக்கு அங்கே வேலை இல்லை. அடுத்தது, மிட்டல் பேரக்ஸு, ரமீம் பேரக்ஸு, மியூட்லா, இந்த கிரஷ்மோகால கரண்ட் இல்லாமல் ஆகிவிட்டது. அந்த கரண்ட்டுக்கு இப்போ ஒரு முழு அளவு யுத்தம் தொடங்கினால், இந்த இஸ்ரேலுடைய எலக்ட்ரிசிட்டி கம்பெனி நோகா எலக்ட்ரிசிட்டி கம்பெனி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திருக்கு. அதில் நேஷனல் செக்யூரிட்டி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அந்த கான்ஸ்டியூஷன் அந்த மாநாட்டை நடத்தி இருக்கிற. அதில் அவங்க குறிப்பாக பேசினது எலக்ட்ரிசிட்டியை பற்றி தான் பேசியிருக்காங்க. அதாவது மின்சாரம் தடைபடும், இஸ்ரேலுடைய தாக்குதலால் தடைபட்டு கொண்டு இருக்கிறது. நேற்று ஈராக்கு சிரியா தாக்குனதில் டெல்லவீவில் கரண்ட் இல்லை 2 மணி நேரம். அதனால அவங்க என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, நம்ம கொடுக்குற அந்த மின்சார கனெக்ஷனுக்கு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, அதாவது வேறு மின் இணைப்புகள் வேறு சக்திகள் வழியாக உருவாக்க முடியுமா என்பதை வேகமாக ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று அந்த நோகா எலக்ட்ரிசிட்டி கம்பெனி சொல்லியிருக்கு. நீங்கள் ஹிஸ்புல்லாவோடு யுத்தம் ஆரம்பித்தால் 72 மணி நேரத்துக்கு மேலே நார்தன் இஸ்ரேலில் யாரும் வாழ முடியாதுன்னு சொல்லியிருங்க. இப்போவே எலக்ட்ரிசிட்டி இல்லை, நம்ம டெல்லவீவ் வரைக்கும் அதுதான் நிலை என்று அவங்க இப்போ ட்ரைனிங் கொடுக்குறாங்க, புது ஆய்வுகளை நடத்துகிறார்கள் என்று. இதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஹிஸ்புல்லாவுக்கு மேலே 2 தாக்குதல் தாக்கி நான் அங்கேயே யுத்தம் நடத்தினேன்னு காட்டுறதுக்கு நெத்தன்யாகு விரும்பலாம். ஏனென்று சொன்னால் இப்போ அக்டோபர் 7 இதே அவந்தலையில் விழும் போல இருக்கிறது. ஆக ஹிஸ்புல்லாவினுடைய நேற்று வீறு கொண்ட தாக்குதல் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் இந்த 2ஐயும் கூட்டி பார்த்தா இவங்களுடைய போர் வீரர்கள் இறந்தது அப்பாவிகளை விட அதிகமாக இருக்கும். அடுத்தது ஹவுதீஸ் இந்த நேற்று நடந்த அந்த படுகொலைக்கு நாங்கள் பழிவாங்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நேற்று 4 ஷிப்பாக அடிச்சிருக்காங்க. இந்த சந்தோஷ் வெரைட்டியில் 3, எல்லாமே அரேபியன் சீல அடிச்சிருக்காங்க. அடுத்தது 2 கப்பலை, அப்போ மொத்தம் 6 கப்பல், 2 கப்பலை கல்ஃப் ஆஃப் ஏடனில் அடித்திருக்கிறார்கள். ஆக அதனை துவம்சம் பண்ணி இருக்கிறார்கள். அடுத்தது ப்ரொட்டஸ்ட் என்ன வரும்போது நேற்று 40 மொரோக்கன் சிட்டிஸில் ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. யூகேல நம்ம இப்போ லேபர் பார்ட்டி ஜெயிச்சிருப்பாங்க. அங்கே பார்லமெண்ட்டில் ஒரு எம்பி சொல்லியிருக்காரு, நேற்று நடந்த படுகொலை பார்க்கும்போது அது அப்பட்டமான படுகொலை இதில் கான்யூனிஸில். அதனால் நம்ம ஆயுதங்கள் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். அதே போல் நாம் அந்த ஐசிசி வாரண்டை சஸ்பெண்ட் பண்ணணும்னு போட்ட பெட்டிஷனை
ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஏற்கனவே ட்ராப் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பைடனுக்கும் இப்போ எலெக்ட் பண்ணப்பட்ட லேபர் பார்ட்டி ஸ்டாமருக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையில் பைடன் வேண்டாம், நீ அந்த ஐசிசி வாரண்டை தாமதப்படுத்த வேண்டும் என்று போட்ட மனுவை நீ பின்வாங்காதே என்று சொல்லியிருந்தார். நேற்று பல எம்பிக்கள் லேபர் பார்ட்டியை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிலர் இண்டிபெண்ட் எம்பின்னு சொல்லுவாங்க, தனி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இவர்கள் எல்லாம் நாம் ஆயுதம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும், ஐசிசி வாரண்டை உடனே இது பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை, அடுத்து அடுக்கடுக்கான தோல்விகள், அடுத்தது தெருவிலே போராடுகின்ற போராளிகள். அவங்க இந்த போராட்டத்தில் பல கட்டத்தை எழுதுறாங்க. என்னதான் போராடினாலும் இவன் திருந்த மாட்டாங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. போராளிகள் இனி இந்த 281 நாட்களாகவும் கூட்டுப்படுகைகள் நடந்ததே தவிர டனல்ஸை ஒழிக்கலை, ஹமாஸை ஒழிக்கலை. பொய் தான் சொல்ல முடியுது. ஹமாஸுக்கு எதிராக ஹாஸ்டேஜஸ் என்று அழைத்து செல்லப்பட்டவர்களை மீட்டு கொண்டு வரவில்லை. இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விரக்தியாக ஆக்கி இருக்கிறது. அந்த விரக்தியை நேற்று ரொம்ப கூட்டினது என்னான்னு சொன்னா, இந்த 3 இடங்கள்ல இருந்து தெல்லல் ஹவால இருந்து ஓட ஆரம்பிச்சது ஒன்று. இன்னொன்று, அங்கே யோகி ஆதித்யநாத்தும் ஹரஸ் பத்திரியையும் சூசைடு பண்ணவங்களுடைய எண்ணிக்கையை கேட்டு, சூசைடு பண்ண இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை கேட்டு நடத்தின தர்ணாக்கள் தான் என்பதை மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேட்குறோம். வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சப்ஸ்கிரைப்